எனக்கு ஜெயம் ரவி சாரோட பண்ணணும்னு ஆசை. ஓகே, ஆமா. சூப்பர். ஏன்னா என்னையும் என் பையனையும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓ, பாலா சார் ஆஃபீஸ்க்குள்ள போன ஒரு 3-4 மாமிஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஓகே. நான் என்னமோ ஆமா நமக்கெல்லாம் படம்லாம் செட்டே ஆகாது, Okay. இவங்கெல்லாம் தாண்டி தானே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தேன். சரி பார்க்கலாம், இவங்க 2-3 பேர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன கேள்வி கேட்டாங்க நம்ம கேட்டு பிட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரே டேக்ல எல்லாமே முடிச்சேன். ஓகே. எனக்கு அது பாலா சார் கிட்ட நான் தான் சொல்லுவேன், ஒருவேளை நான் சரியா பண்ண இது போதுண்டா அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரா, இல்ல இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ரீடேக் பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டாரா, இல்ல நிஜமாவே நம்ம நல்லா நினைச்சிட்டோம் அப்படின்றது தெரியலையா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன சொல்றது, ஒரு முனி. இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நாங்க யாருமே கேள்விப்பட்டது இல்ல. ஒரு விஷயத்தை தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கும் போது அட்மாஸ்பியரையும் ரிசீவ் பண்றாரு, என்ன யார் யார் என்ன பண்றாங்கன்னு ரிசீவ் பண்றாரு, அவரோட கான்செப்ட்லயும் கரெக்டா இருக்காரு. என் மாமியார் ரொம்ப எர்லியரா இறந்துட்டாங்க. அதனால ஒரு மருமகளா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பகுதிக்கு நல்ல ஒரு மருமகளா இதுல நடிக்க வேண்டியது. எல்லா இடத்துக்கும் நான் திட்டிட்டு இருக்க மாட்டேன். சில இடத்துல அவங்கள தவறுகள் செய்ய விட்டு அது சொல்லி காட்டியிருக்கேன். அந்த சொல்லி காட்டும் போது அதிலே புரிஞ்சுக்குவாங்க, அம்மா சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு. ஹலோ மக்களே, மலர் ஹியர். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான வீட்டு செட்டப்பில் தான் இருக்கிற மாதிரி இருக்கு, உங்களுக்கே தெரியும். எஸ், நம்ம ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மௌனம் பேசியதே அப்படின்ற சீரியலோட செட்டில் தான் நம்ம இருக்கோம். அண்ட் நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா நிறைய படத்துல நிறைய சீரியல்ஸ்லாம் நாங்கள் உங்களை அம்மாவா ஸ்பாட் பண்ணியிருக்கோம். கிருபா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மலர் அண்ட் மாலை மலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எஸ், மௌனம் பேசியதே சீரியல் பயங்கரமா போயிட்டு இருக்கு. நிறைய ஆடியன்ஸ் போடுற ட்ரெய்லர்லயா இருக்கட்டும், வர்ற எபிசோட்ஸ்லயா இருக்கட்டும், அந்த வெல்கமிங் எங்களால பார்க்க முடியுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? இது எனக்கு இந்த சீரியல் ஒரு புதுவிதமான அம்மாவா நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரியான ஒரு அம்மாவா, ஒரு மாமியாரா, ஒரு லைக் ஒரு ஹியூமனா, ஒரு உமனா எனக்கு இந்த சீரியல் எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்கு. ஸோ நான் இதில் நடிக்கிறேன்றதை விட வாழ்றேன்னு நான் சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் மேம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் நிறைய இடத்துல நிறைய சீரியலில் நான் உங்களை அம்மா கேரக்டரில் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு சீரியலையுமே ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு விதமான எக்ஸ்ப்ளோரேஷன் நமக்கு கொடுக்கும், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த சீரியலில் உங்களுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் புதுவிதமாக நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க? நம்ம சில இடத்துல நம்மளோட இந்த மாதிரி ஒரு உறவு வந்தால் இந்த மாதிரி நம்ம வாழணும், இந்த உறவுகிட்ட நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த உறவுகளுக்காக காலங்கள் காத்திருக்கணும். இந்த சீரியலில் ஒரு மருமகளாக எப்படி இருக்கணும், ஏன்னா என் மாமியார் ரொம்ப எர்லியராக இறந்துட்டாங்க. அதனால ஒரு மருமகளாக எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பகுதிக்கு நல்ல ஒரு மருமகளாக இதில் நடிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் அது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அதில் நான் அந்த மாதிரி என் மாமியாருக்கு நான் எப்படி இருப்பேன்னு அந்த மாதிரி இருக்கிறேன். அப்புறம் என் மருமகள் வந்தால் நான் எப்படி அவங்கள நடத்துவேனோ அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என் பிள்ளைங்களுக்கு as it is தாய்க்கு எப்பவும் பாசமா இருக்கிற ஒரு அம்மாவா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சு. எஸ், நீங்க சொன்ன மாதிரி பாசக்கார அம்மாவா தான் நாங்க நிறைய பார்த்துட்டே இருக்கோம். பட் ரியல் லைஃப்ல கிருபாமா எப்படி அப்படின்றது கண்டிப்பா எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும் இல்லையா? எஸ் ப்ளீஸ். அது கண்டிப்பா நான் உங்க பசங்கள்ட்ட தான் கேட்கணும், எனக்கு புரியுது. பட் ஆனா அம்மாவா நான் இந்த விஷயங்கள் ஏன்னா ஒரு கெரியர்ல நம்ம போயிட்டு இருக்கும் போது கெரியர் எந்த அளவுக்கு நமக்கு பேலன்ஸ் பண்றோமோ அதே அளவுக்கு நம்ம பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்துல நீங்க எந்த மாதிரி உங்க பேலன்சிங் லைஃப் இருக்குது? அம்மா அப்படின்ற போது நான் என்னை காட்டிலும் பொதுவான அம்மா அப்படின்னும் போது பிள்ளைங்களுக்கு ஒரு பாசம், அன்பு, பரிவு எல்லாத்தையும் அது கொடுக்கறத காட்டிலும் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான என்ன மாதிரியான பாடங்கள் கற்றுக் கொடுக்கணுமோ அது கற்றுக் கொடுக்குற குருவா முதல்ல இருக்கணும். அதை நான் எல்லா தாய்மாருக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம். அந்த வகையில நான் என் பிள்ளைங்களுக்கு அன்பு, பாசம், பரிவு எல்லாமே கொடுக்கறதோட கண்டிப்பும் தேவையான இடத்துல நான் கண்டிப்பா நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லா இடத்துக்கும் நான் திட்டிட்டு இருக்க மாட்டேன். சில இடத்துல அவங்கள தவறுகள் செய்ய விட்டு
அது சொல்லி காட்டியிருக்கேன். அந்த சொல்லி காட்டும் போது அதிலே புரிஞ்சுக்குவாங்க, அம்மா சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு. சில இடத்துல வந்து நான் சொன்னேன்னு அவங்க கேட்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களும் எனக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்காங்க. அதனால் எனக்கு பெரிய போராட்டமான அம்மாவா நான் எனக்கு வாய்ப்பு என் பிள்ளைங்க எனக்கு கொடுக்கல. ஓகே, நீங்க சீரியலை எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் வீட்லயே இருக்காங்கன்றது வந்து மேம் சொல்றதுலயே, அம்மா சொல்றதுலயே தெரிஞ்சிருது. எஸ், அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அம்மான்னு நம்ம சொல்லும் போது நம்ம வந்து நம்மளுடைய அம்மா, நமக்கு முன்னாடி இருந்தவங்க, நம்ம பார்த்தவங்களை வந்து நம்ம ஒரு சில விஷயம் கத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல நம்மளோட குழந்தைங்கள்கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாம் அவங்கள பார்த்து நம்ம குழந்தைங்களை பார்த்து நிறைய விஷயம் நம்ம சேஞ்சஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் மாறி இருக்கு. ஸோ அப்படி நீங்க சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களா உங்க பசங்கள்கிட்ட பார்த்து? நீங்க அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற அப்போ டெக்னாலஜிஸ் கிடையாது, ஹியூமன் ஹேண்டலிங் தான் நிறைய. ஆனால் இப்போ டெக்னாலஜிஸ் ஹேண்டலிங் தான் ஜாஸ்தி, ஹியூமன் ஹேண்டலிங் கம்மியாக இருக்குது. ஸோ நான்லாம் வந்து 80s கிட் அப்படின்னும் போது ஹியூமனையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், இப்போ டெக்னாலஜிஸையும் நாங்கள் இது பண்ணுறோம். நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்குறோம், பிள்ளைங்க எங்களுக்கு டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இன்ஸ்டா, யூடியூப் இப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது என் பசங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அதை நாங்க கத்துட்டு இருக்கோம். அதை என்ன தவறா யூஸ் பண்ணக்கூடாதுன்றத நாங்க ஹியூமன் ஹேண்டலிங் சொல்லிருக்கோம். கிவ் அண்ட் டேக் பாலிசியா தான் இங்க போயிட்டு இருக்கு. எஸ் எஸ், இப்போ நிறைய இப்ப இருக்கிற அம்மாவா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகளை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கிட்ட அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு மதர்ஸ் டேக்கு இப்போ இந்த ஜென்ரேஷன்ல நம்ம ஓவரா நம்ம குழந்தைங்களை புஷ்ஷும் பண்ண வேணாம், ஓவரா லிபரலா விடவும் கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு குட்டி அட்வைஸ் கொடுக்கணும்னா எனக்கு கொடுப்பீங்க? இப்போ 2K கிட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. நான் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் வந்து, முதல்ல பொறுமையா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா உங்களோட நாலேஜை குழந்தைங்க புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறத விட, குழந்தைங்க லெவலுக்கு நீங்க போய் அவங்களுக்கு எப்படி சொல்லணுன்ற உங்களோட விஸ்டம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். பொறுமை இல்லை, கமிட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்கிற 2K கேர்ள்ஸு. பேரண்ட்ஸ் மொத்தம் கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸும் சேர்ந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்லேயே இருக்காங்க. பட் அதை அவாய்ட் பண்ணிட்டு, குழந்தைன்றது ஒரு அழகான ஒரு பொக்கிஷம், அதை வந்து நீங்கள் கொண்டு வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு தலைமுறையாக கொண்டு வர பொறுப்பு இருக்குன்றனால பொறுமையோட சொல்லி கொடுக்குற கலையும் அழகையும் வளர்த்துக்கோங்க, ஒரு நல்லா இருக்கும். கிரேட் மெசேஜ் மேம். எஸ், நீங்க வந்து என்னோட கெரியர்ல இந்த ஆக்டர்ஸ் கூட நான் வந்து அம்மாவா ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட விஷ் நான் என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து அம்மாவா ப்ளே பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட் மதரா ப்ளே பண்ணணும்னு எனக்கு ஆசை. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கோவமா அம்மாவோட அதாவது என் மகள் வந்து ஒரு யங் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா நானும் யங்கா மாறணும். சாஃப்ட் நேச்சர்ல. ஓகே, அவங்களோட எல்லா ஜாலியா இருக்கணும். ஆனா முதிர்ச்சி அப்படின்றது என்னோட தாட்ஸ்லயும் என்னோட பேச்சுலயும் தான் இருக்கணுமே ஒழிய என்னோட ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி எந்த ஹீரோயின்ஸ் வந்தாலும் அவங்க கூட அப்படி இருந்துருவேன். மேம் எப்படி எந்த மாதிரி நம்ம வந்து இன்டைரக்டா போனாலும் மேம் இன்டைரக்டா ஆன்சர் பண்றாங்க, ஆனால் நாங்க விட மாட்டோம். நீங்க வந்து இப்போ நாங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து படத்துலயும் நாங்க பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய படங்களையும் நாங்க பார்க்க போகிறோம். இருந்தாலும் எனக்கு வந்து என் கெரியர்ல இந்த ஹீரோவோட நடிக்கிறதுல எனக்கு வந்து அவ்வளவு விருப்பம் இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஜெயம் ரவி சாரோட பண்ணணும்னு ஆசை. ஏன்னா என்னையும் என் பையனையும் அப்படிதான் சொல்லுவாங்க. எம் குமரன் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அந்த படம் வந்துட்டாலே என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மம்மி உங்க படம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு நம்ம உங்க படம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெயம் ரவி சார், ஜீவா சார். ஓ சூப்பர் சூப்பர் சார், நீங்க பாத்துக்கோங்க. அம்மாவா நினைக்கிறதுக்கு அம்மா ரெடி. நீங்க சீக்கிரம் ஒரு படம் கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா அம்மா ரெடியா இருக்காங்க. சோ கண்டிப்பா டைரக்டர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க நினைக்கிறேன். அண்ட் நம்ம கெரியர்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்து மேல நிறைய பேஷன் இருக்கும். பட் ஆனா ஃபினான்ஷியலாவோ இல்ல ஃபேமிலி ரிலேட்டடாவோ அவங்களுடைய பேஷனை ஹோல்ட் பண்ணி அதுக்காக அவங்க வேற ஒரு கெரியர்ல வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ற சிச்சுவேஷன் இருக்கும். நீங்க அஸ் அ ஹெச்ஆரா இருந்து அதை குவிட் பண்ணி உங்களோட
பேஷனை நோக்கி நீங்க வந்திருக்கீங்க. ஸோ நீங்க எப்படி இப்போ ஃபீல் பண்றீங்கன்னா, நம்ம ஒரு ஒர்க்ல சஸ்டெயினா போயிட்டு இருக்கோம். இப்போ அது வேணான்னு ஒரு ஒரு மொமெண்ட்ல நம்ம முடிவு பண்ணியிருப்போம். அதுல இருந்து ஷிஃப்ட் ஆகும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? நம்ம பேஷனுக்காக நம்ம ஒரு விஷயத்தை விட்டு வந்தது. கரெக்ட். அதாவது சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமைஞ்சிராது. பேஷனோட வாழ்ற ஒரு சூழ்நிலை சிலருக்கு கிடைக்கும். சிலர் எதிர்பார்த்து அது நடக்காத வேற ஒரு சூழ்நிலைக்கு நோக்கி போயிட்டு இருப்பாங்க. மென்டலி நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிடணும். நானும் அப்படிதான் முதல்ல ஆரம்பத்துல சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னோடனே இதுல இருக்கிற ஹார்டல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்ற காலங்கள்லாம் யோசிச்சது உண்டு. ஆனா இதெல்லாம் சேலஞ்சா மாத்தணும் அப்படின்ற ஒரு நமக்குள்ளேயே ஒரு டாக் போயிட்டு இருக்கும் இல்லையா, செய்யாத செய்யி எப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்யாம இருக்கணும், எப்படி செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு ஒரு இன்னர் இது தாட்ஸ் இருக்கும்ல. அந்த இதுல நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இதுவும் முடியாதா என்ன பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சேலஞ்சோட ஆரம்பிச்சதுதான். காட் பிளஸ் டச் வுட் நல்லாவே எனக்கு வந்து பிளஸ் பண்ணிட்டு இருக்கு. ஐ எம் ஹாப்பி. இந்த ஃபீல்டும் எனக்கு வந்து ஒரு நல்ல பிளெஸிங்கா தான் இருக்கு. சூப்பர் மேம், சூப்பர். அதே மாதிரி பேஷன் நோக்கி போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? விடாமுயற்சி, கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு காரியம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது விடாமுயற்சியோட நீங்க தொடர்ந்து நீங்க செய்யணும்னு நினைக்கிற காரியங்களை செய்யுங்க. அதுல வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அதுல என்ன கத்துக்கலாம் அப்படின்றத அந்த நுணுக்கங்களை உங்களை தவிர வேற ஏன்னா ஜெயிச்சாலும் அதுல கத்துக்குண்டான காரியங்கள் இருக்கு. ஏன்னா ஜெயிச்சா அதை சஸ்டெயின் பண்ணணும், அதுக்கு என்ன வழிகள்னு யோசிக்கணும். தோத்தாலும் ஏன் தோத்தோம், அதை ஜெயிக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த 2 விஷயங்களையும் நீங்க யோசிச்சு அதை வந்து உங்களுக்கு ஸ்டெடி மைண்ட்ல நீங்க எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா உங்க மன நிம்மதியோட உங்க பேஷனை நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க. எஸ், கரெக்டான ஒரு மெசேஜ் தான் மேம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தவங்க, ஒரு பேஷனுக்காக வந்தவங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க எல்லாரும் கேட்டுப்போம். தேங்க்யூ. எஸ் மேம். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மூவி பிளஸ் சீரியல் ரெண்டுலயுமே நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க மூவிக்கும் சீரியல்ஸ்க்கும்? மூவியும் சீரியலும் அப்படின்ன மாதிரி இது ரெண்டுமே வேற வேற ஜோனல் தான். ஸோ ஆனால் சீரியல் அப்படின்னும் போது எனக்கு ஒரு நியூ ஃபேமிலி மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் மூவி அப்படின்னும் போது அங்கே எல்லாம் நியூ பீப்புள், எல்லாரையும் தப்புன்னு நம்ம வந்து அப்ரோச் பண்ணிட முடியாது. அதனால ஆனால் சீரியல் அப்படின்னும் போது இனிஷியலாக ஒரு 2 days 3 days வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அப்புறம் 4th டேலேருந்து நம்மலாம் யார் யார் என்னென்னு தெரிஞ்சிடும். அதனால ஈஸியாக ஃபேமிலி மாதிரி பழக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஃபீல் பண்ணுறேன், மற்றபடி ஆக்டிங் இல்லை. ஓகே, சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து டக்குன்னு ஒரு குட்டி செக்மெண்ட் வந்து போயிடலாம். ஸோ இந்த செக்மெண்ட் பேர் வந்து இன்ஸ்டா கோட். இன்ஸ்டா கோடு. இப்போ நான் வந்து உங்களோட இன்ஸ்டால் நான் வந்து அப்படி சும்மா ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயம் வந்து நான் டக்குன்னு ஸ்பாட் பண்ணேன். ஸோ அந்த போட்டோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க அதோட மெமரிஸ் மட்டும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் பெருசா ஏதோ கேட்பீங்களோன்னு நினைச்சிட்டேன். அடுத்தும் இருக்கு இந்த போட்டோ. ஓ, பாலா சாரோடயா? வணங்கான். ஆமா, இதுல என்ன क्वेश्चन கேக்குறீங்க? இல்ல, நீங்க இதோட மெமரிஸ், உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஃபோன்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா, கால் வந்ததுல இருந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஃபோன் இந்த மாதிரி நாங்க பாலா சார் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றோம் அப்படின்னாங்க. பாலா சார் ஆஃபீஸா? எந்த பாலா சார்? என்னங்க டைரக்டர் பாலா சார் அப்படின்னு. பாலா சாரா? சரிங்க சொல்லுங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாமி கேரக்டர் இருக்கு, பண்றீங்களா அப்படின்னு. ஓகே, மாமி கேரக்டரா? அது எனக்கு ஒரு டவுட்டு, பாலா சார் ஆஃபீஸ்ல இருந்து மாமி கேரக்டர் எனக்கா அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறமா மேடம் என் பேர் கிருபா, நீங்க வேற யாராவது தப்பா கால் பண்ணியிருப்பீங்கன்னு. இல்லைங்க, உங்க நம்பர் தான் கொடுத்தாங்க, நீங்க கிருபா தானே, நான் உங்களுக்கு தான் கால் பண்ணேன், எனக்கு தெரியுங்க, நீங்க இன்ட்ரெஸ்டடா அப்படின்னாங்க. என்னடா சத்தியமாங்க, ஐயோ தெய்வமே, எனக்கு அது இப்போ வரைக்கும் அந்த மூமெண்ட் வந்து ஒரு கிஃப்டா தான் இருக்கு. ஆமா. ஸோ அதனால அப்போ சரிங்க பண்ணலாம் அப்படின்னோடனே, சரி சார் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, நீங்க நேரில் வரீங்களா அப்படின்னோடனே, அப்படியா சரி ஓகேங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு ஃபோனை கட் பண்ணிட்டேன். கிளம்பலாமா வேண்டாமா, கிளம்பலாமா வேண்டாமா, டைலாமா இல்லை பண்ணலன்னு சொல்லிடலாமா, என்ன ஒரு டைலாமாவே இருந்துட்டு, அதுக்கப்புறமா சரி நம்ம செய்யறோமோ செய்யலையோ, நம்ம செலக்ட் ஆகிறோமோ இல்லையோ, நம்ம பேச பாலா சார் யாரு பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்றதுனால சரி ஓகேன்னு கிளம்பிட்டேன். போற வரைக்கும் என் நம்பரை யார் கொடுத்துருப்பாங்க, யார்கிட்ட இருந்து என் நம்பர் பாலா சார் வாங்கி, பாலா சார் எஸ் சொன்னனால தானே, அந்த போட்டோ காட்டி எஸ் சொன்னனால தானே அவங்க வந்து கூப்பிட்டுருப்பாங்க.
அப்படின்ற எனக்கு 1000 கொஸ்டின்ஸ்லாம் போயிட்டே இருக்கு. பாலா சார் ஆஃபீஸ்க்குள்ள போனேன். ஒரு 3-4 மாமிஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஓகே. நான் என்னமோ ஆமா நமக்கெல்லாம் படம்லாம் செட்டே ஆகாது. ஓகே. இவங்கெல்லாம் தாண்டி தானே நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தேன். சரி பார்க்கலாம். இவங்க 2-3 பேர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன கேள்வி கேட்டாங்க நம்ம கேட்டு பிட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு ஓகே. இருக்கேன். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்கள வர சொல்லு அப்படின்ட்டாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆளா நான் தான் போனேன். நான் லேட்டா வந்தது நானு. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் ஆளா போனேன். போனோன்னு அவரை பார்த்ததுதான் என் வாய் தானா பேச ஆரம்பிச்சதுங்க. என்னால நிறுத்தவே முடியல. சரி எனக்கு உங்க படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் எதிர்பார்க்கல சார் உங்களை எப்படி பாப்பேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்களா மேடம் Okay. அப்படின்னு. பண்ணாங்க சார். நான் என்ன சீன் சொன்னாங்க சார். நானும் அந்த ஊர் தான் சார். நான் பக்கத்துல தான் சார். திருநெல்வேலி தான் சார். நான் இப்படி சார் அப்படி சார் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன் நான். அவரு இவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த ஒரு Okay, ரியாக்ஷனுமே subtle ஆ கிடையாது. reaction. Okay. ஆமா எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நானும் நம்ம ஓவரா பேசுறோமோன்னு அப்பதான் திடீர்னு ஒரு 6th சென்ஸ் ஏய் ஓவரா பேசுறாங்க. அப்புறமா Okay. சரிங்க சார் அப்படின்ட்டு அமைதியா வந்துட்டு சரி ஓகே சொல்றேன் அப்படின்னாங்க. சார் ஒரே ஒரு செல்ஃபி சார் அப்படின்னாங்க. ஸ்பாட்ல எடுத்துக்கலாமா அப்படின்னாரு. ஸ்பாட்லியா? அப்பதான் ஒரு லைட்டா சரிங்க சார் அப்படின்ட்டு வந்துட்டேன். Okay. அப்பவும் எனக்கு கன்ஃபார்ம் நம்ப முடியல. கன்ஃபார்ம் தான் அப்படின்றது என்னால நம்ப முடியல. Okay. அப்புறம் போகும்போதுதான் கார்ல போகும்போது ஃபோன் வருது. மேடம் நீங்க கன்ஃபார்ம் ஆயிட்டீங்க லொகேஷனுக்கு வந்துருங்க. சோ எந்த ஆடிஷன் எதுவுமே இல்லாம எப்படி நடிங்க அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. ஓகே. இவ்வளவுதான் என்னோட இது. அப்புறம் பட் அது கிரேட் ரெகக்னிஷன் தான் மேம். இல்ல உண்மைதானே எனக்கு. ஆனா அங்க போயும் ஒரே டேக்ல எல்லாமே முடிச்சேன். ஓகே. எனக்கு அது பாலா சார் கிட்ட நான் தான் சொல்லுவேன். ஒருவேளை நான் சரியா பண்ண இது போதும்டா அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரா, இல்ல இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ரீடேக் பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டாரா, இல்ல நிஜமாவே நம்ம நல்லா நடிச்சிட்டோம் அப்படின்றதுனால தெரியலையா அப்படின்னு நினைச்சிட்டு நான் மறுபடியும் கேட்கறேன். சார் சரியா இருந்ததா? சரியா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தீங்க. நல்லா பண்ணீங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்லல. 7 days மனுஷனோட இருந்தேன். வேற லெவல் குரு அவர்லாம். எனக்கு இன்னும் அந்த படம் ஃபுல்லா பண்ணலையே அப்படின்ற ஒரு ஓகே. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சாரை பார்த்து லேர்ன் பண்ணதுல என்ன சொல்லுவீங்க? லேர்ன் பண்ணதுன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு முனி. இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நாங்க யாருமே கேள்விப்பட்டது இல்ல. ஒரு விஷயத்தை தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க Okay, தெரியுமா? okay. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கும் போது அட்மாஸ்பியரையும் ரிசீவ் பண்றாரு. யார் என்ன பண்றாங்கன்னு ரிசீவ் பண்றாரு. அவரோட கான்செப்ட்லயும் கரெக்டா இருக்காரு. அதே மாதிரி சொல்லி கொடுக்கும்போது வேற லெவல்ல சொல்லி கொடுக்கறாரு. ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்கும்போது இப்படிதான் அவர் தான் பார்க்க. அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை. அவரை தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இஸ் ரியலி குட் பர்சன். எஸ் சூப்பர். இந்த செல்ஃபி பர்டிகுலரா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் போனோடனே சார் கிட்ட சார் செல்ஃபின்னு நீங்க கேட்டீங்க. பட் அவர் ஸ்பாட்ல எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. நீங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணீங்க இந்த செல்ஃபி ஸ்பெஷலா? எல்லாம் லாஸ்ட் டே இதுக்கப்புறமா நமக்கு நாளைக்கு ஷூட் இல்லைன்னு தெரிஞ்சோடனே, ஏன்னா நம்ம ஷூட் எடுக்கிற வரைக்கும் நடந்துட்டு இருக்க வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஈவினிங் டைம் எல்லாரும் பேக்கப் சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே எப்படா அப்ரோச் பண்ணி ரூமுக்கு போயிட்டேன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் அவர் ஓரமா உட்காந்துட்டு இருந்தாரு. அதுவும் உட்காந்து யோசிச்சிருந்தாரு. நேரம் போயிட்டு சார் ஒரே ஒரு செல்ஃபி சார் அப்படின்னு வாங்க அப்படின்னாரு. அவ்வளவுதான். அந்த இடத்துல உட்காந்துட்டு நானே போய் கேட்டுதான் யோசிச்சு பார்த்துட்டு அங்க யாருக்கிட்டையும் எடுக்கல. அருண் விஜய் சார்ட்ட யார்ட்டையுமே எடுக்கவே இல்லை. நேரம் அவர்கிட்ட மட்டும் போய் எடுத்துட்டு அவன் என் கூட வந்தா இன்னொரு மாமியா அவங்களும் நானும் எடுத்துக்கிட்டு வா 2 பேரும் போலாம். ஒரு குழந்தையாவே மாறிட்டீங்க. நீங்க சொல்றதுலயே எவ்வளவு அழகா நீங்க பாலா சார் ரசிச்சிருக்கீங்க. அவங்க சொல்லி கொடுக்குற விதத்தை நீங்க எவ்வளவு அட்மையர் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்ற விதத்துல ஒரு பெண்ணோட நளினம் ஒரு ஆண் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பா இதெல்லாம் நாம பண்ண கூட அழகா இருக்காதேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? சூப்பர் சூப்பர். இப்ப உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. என் லைஃப்ல இந்த ஒரு விஷயத்தை நான் மறக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல எனக்கு அப்படி எதுவும் சொல்ல தோணல. ஏன்னா எல்லாத்தையுமே நான் என்ஜாய் பண்ணேன். ஓகே. ஈவன் என்னோட கஷ்டத்தை கூட நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டனாலதான் நான் மோல்டு பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு கடவுள் கொடுத்த எல்லா விஷயமே எனக்கு பிளெஸிங்ஸ் தான். அந்த கஷ்டத்துலயும் எனக்கு நிறைய சப்போர்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ ஐ லவ் மை டாடி. ஸோ எதுவுமே நான் மறக்கணும் சேஞ்ச் பண்ணணும்னு விரும்புறேன். ஓகே சூப்பர் பவரே வேணாம் அப்படின்னு மேம் சொல்றாங்க. ஆமா நானாவே இருந்துக்கிறேன். சூப்பர் மேம் சூப்பர். சோ இப்போ டம் சேலஞ்ச். இப்போ நீங்களே ஏதாவது ஒரு மூவி நீங்க ஞாபகம் வச்சுட்டு எனக்கு நீங்க ஆக்ட் பண்ணி காட்டணும். நான் அதை கண்டுபிடிக்கணும். ஐயோ நான் மௌனம் பேசணும் இல்லையா? ஓ மௌனம் பேசணுமா? மேம்க்கு தண்ணி 5 வார்த்தை. 5 வார்த்தை படமா?
பயமா இருக்குது. பயம், பதட்டம், ஐடியா. ஐயோ, தண்ணி ஊத்தி குளிச்சு. ஐயோ, சாமி சாமி படமா மேம்? சாமி படம் இல்ல. இது மறுபடியும் அதே இது ஓகே. பண்றேன். பயந்து போறாங்க. ஞாபகம் வந்துச்சு. ஓடலாம். தண்ணி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. M10 மகன். சூப்பர் 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 மேம், பயங்கரமா. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்து என்ன பண்றாங்க, யாரோட சீனை நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? சூப்பர் சூப்பருங்க சூப்பருங்க. சூப்பர் மேம். நீங்க வந்து அம்மாவா வந்து நாங்க சீரியல் எவ்வளவு பாத்திருக்கோமோ அண்ட் நேர்ல உங்ககிட்ட பேசும்போதும் தட் அம்மா ஃபீல் வந்து என்னால வந்து அது அந்த அம்மாக்கு ஒரு அழகு இருக்கு தெரியுமா? குழந்தையின் மழலை சிரிப்பு போல அம்மா என்று கூப்பிடும் போது அதுல ஒரு அழகு. கண்டிப்பா எனக்கு அது பிடிக்கும். எஸ். ஸோ நீங்களுமே வந்து அவ்வளோ அழகா அந்த எலகன்ஸோட அவ்வளோ அழகா நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதும் சரி, நேர்ல பார்க்கும்போதும் சரி, அவ்வளோ அழகா இருக்கீங்க, அவ்வளோ அழகா ப்ரெசென்ட் பண்றீங்க. ஸோ இன்னும் உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய ரோல், நீங்க என்னென்ன படம் பண்ணாலும் சரி, என்னென்ன சீரியல்ஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கொண்டாடணும்னு சொல்லி ஏன் சார்பா என் டீம் சார்பா விஷ் பண்ணிக்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ. மாலை மலர் வியூவர்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.